குழந்தை உன்னை உத்து பார்க்கணும், கவனிக்கணும் அப்படி சொன்னால் அது ஆர்வமாக இருக்கணும், புதுமையாக இருக்கணுங்க. ஆக நமது குழந்தைகளுக்கு கவனத்தை குவிக்கிறதுல சிக்கல் இருந்தாலும் சில பயிற்சிகளாலும் விளையாட்டுகளாலும் அந்த குழந்தைகளது கவன குவிப்பை நம்ம ஆழப்படுத்த முடியும், மேம்படுத்த முடியுங்க. இந்த வீடியோவில் பயனுள்ள எளிமையான சில விளையாட்டுகளையும் பயிற்சிகளையும் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறாங்க. கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விளையாட்டுகளில் பயிற்சிகளில் உங்கள் குழந்தைகளுக்கு எது ஏற்றதாக இருக்குதோ அதை ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாவது நீங்கள் விளையாட விட்டீங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய அந்த கவன குவிப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைகள் கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கிறதுனால கவனத்தை குவிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உடல் இயக்கம் உள்ள அந்த விளையாட்டுகள், ஆனால் கவனமாக செய்ய வேண்டிய விளையாட்டுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள் அமைதியாக தான் இருக்கிறாங்க, ஆனாலும் செயல்களை செய்கிறதுல கவனத்தை குவிக்க அவங்களால முடியலை அப்படி சொன்னால் ஓவியம், கைகளை வச்சு செய்கிற சின்ன சின்ன விளையாட்டுக்கள் அல்லது மெடிடேஷன், ஒரு பொருளை கூர்மையாக தொடர்ச்சியாக பார்க்குற விளையாட்டுகள், இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாங்க. ADHD டயக்னோஸ் பண்ணப்பட்ட குழந்தைகளுக்கு கூட இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விலங்குகள்னா ரொம்ப பிடிக்கும் தானே. இந்த மாதிரி விலங்குகள் பொம்மைகளை வாங்கிக்கிட்டு அதில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை சுற்றி எவ்வளவு அதிகமாக சுத்த முடியுமோ சுற்றி அந்த குழந்தைகள் முன்னால் வச்சு இந்த விலங்குகளை ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணடா பார்க்கலாம் அப்படி சொல்லி கையில் கொடுக்கலாங்க. உங்கள் குழந்தையுடைய கவன குவிப்பு நேரத்தை பொறுத்து முதல்ல 2 விலங்குகள் 3 விலங்குகள் கொடுக்கலாம். அப்புறம் போக போக அந்த எண்ணிக்கையை நீங்கள் கூட்டிக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக சில கோடுகளையோ அல்லது படங்களையோ வரைஞ்சி அது மேலே கல்லை கவனமாக அடுக்க சொல்லலாம். சின்ன கூழாங்கற்களாக இருக்கலாம், அல்லது பட்டன்ஸை கொடுக்கலாம், அல்லது சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குங்க. அல்லது நீங்கள் பொட்டுகளை கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்ட சொல்லலாம், அல்லது இந்த மாதிரி வடிவங்கள் மேலே குச்சிகளை அடுக்க சொல்லி உங்கள் குழந்தையுடைய கவனத்தை நீங்கள் இன்னும் மேம்படுத்தலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான விளையாட்டு தாங்க. ஆனால் குழந்தைகள் தங்களது கவனத்தை குவிக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்கிற ஒரு விளையாட்டுங்க. கோழி பரபர கொக்கு பரபரன்னு சொல்லி விளையாடி இருப்போம் இல்லையா? தான் பரபர எதெல்லாம் பறவையுடைய பேர் வருது அப்போ குழந்தை பரபரன்னு சொல்லுது. விலங்குகளது பேரோ வேற பேரோ சொல்லும்போது குழந்தை பரபர சொல்றது இல்லை. ஆக இந்த விளையாட்டை நீங்கள் அடிக்கடி விளையாடும் போது குழந்தை நீங்கள் சொல்கிறத கவனிக்க தொடங்குது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா 8 போட்டு நடக்கிறதுங்க. 8 போட்டு நடக்கிறது உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லி நம்ம சமூகத்தில் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டுது. நிறைய பெரியவங்க அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கவனம் குவிக்கிறதுல சிரமம் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் செய்து கொடுக்கணுங்க. சில வீடுகளில் 8 போல நடக்கிறதுக்கான பாதையை அப்படியே கட்டி விட்டுருக்காங்கங்க. அந்த நடக்கிற பாதையில் கூழாங்கல்களை பதிச்சு வச்சிருக்கிற நிறைய வீடுகளை கவனிச்சிருக்கிறேன். ஆக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி 8 மேலே நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தையுடைய கவனம் ரொம்ப மேம்படணும்னு சொல்கிறாங்கங்க. அந்த 8 வடிவத்தில் நடக்கும்போது குழந்தைகளுக்கு உடலில் ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, மூளை கொஞ்சம் கூட கவனத்தை குவிக்கிறதுக்கு பழக்கப்படுது அப்படி சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லை, கையில் கூட இந்த 8 காற்றுலேயே வரைகிறது, அப்படியே மாற்றி வரையலாம். இது எளிமையான ஒரு பயிற்சியாக இருக்கும். அல்லது அந்த குழந்தைகள் ஒரு பேப்பரில் கூட அந்த 8 இப்படியே வரைஞ்சி ஒன்று மேலே ஒன்றா அப்படியே வரைஞ்சி பழகிட்டே இருந்தாலும் அது மூளையுடைய கவனத்தை குவிக்கும் அப்படி சொல்கிறாங்கங்க. அந்த 8 அப்படிங்கிறத மறக்காதுங்க. காலில் போடுறதா இருக்கலாம், காற்றுல வரைகிறதா இருக்கலாம், அல்லது அந்த பேப்பர் மேலே வரைகிறதா இருக்கலாம். குழந்தைகளுக்கு இது எளிமையான ஒரு பயிற்சியாக இருக்கும், ஆனால் ஒரு எஃபெக்டிவான பயிற்சிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கூடையிலையோ அல்லது ஒரு கண்டெய்னர்லையோ பந்தை குறிபார்த்து எறிகிறது மாதிரி கடத்துறது மாதிரிப்பட்ட விளையாட்டுகள்ங்க. இதுவும் அந்த குழந்தையுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய கண்ணும் கையும் கோஆர்டினேட் ஆகிற அளவுக்கு நிறைய எக்ஸசைஸுகள் இருக்குதுங்க. குழந்தை வர்ற பொருளை கவனித்து அதை தடுத்து நிறுத்துறது போல், கையை பயன்படுத்துறது போல் நிறைய விளையாட்டுகள். இதையும் நீங்கள் பார்த்து இயல்பாக வீட்டில் இருக்கும்போது சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தை மகிழ்ச்சி அதை விளையாடும், அதே நேரத்தில் கவனத்தையும் குவிக்க தொடங்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை, ஒரு செயலில் கவனத்தை குவிக்கக்கூடிய நிறைய பயிற்சிகளை அறிமுகப்படுத்தலாங்க. குறிப்பாக குழந்தை விளையாடி முடித்த பிறகு பொம்மைகள் அங்கங்கே கலைஞ்சு கிடக்குதுன்னு வைங்க. ஓகே, நான் இப்போ ஒரு பாட்டை ப்ளே பண்ணுவேன், அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே பச்சை கலர் பொம்மைகளை மட்டும் இந்த கூடையில் எடுத்து போடுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது குழந்தை கவனமாக பச்சை பொம்மை எங்கெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி அதை தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து கூடையில் போட ஆரம்பிக்குங்க. ஒருவேளை நீங்கள் சந்தைக்கு போயிட்டு வரும்போது ஒரு சாக்கு நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, அந்த குழந்தை முன்னால் கொட்டுங்க. கொட்டிக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட கேளுங்க, இப்போது சிகப்பு நிறத்தில் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே இந்த கூடையில் எடுத்து வைங்க பார்க்கலாம். அல்லது கத்திரிக்காய் எல்லாம் இந்த கூடையில் எடுத்து வைங்க, கேரட்டெல்லாம் இந்த கூடையில் எடுத்து வைங்க, வெண்டைக்காயெல்லாம் எடுத்து இந்த பக்கெட்டில் போடுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை
எந்த காய்கறி எடுத்து எந்த பக்கெட்டில் போடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்குது. ஒருவேளை நீங்கள் துணி துவைச்சு காய போட்டுக்கிட்டு எல்லா துணிகளையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, ஓகே இதில் அம்மாவுடைய துணி இருக்குது, அப்பாவுடைய துணி இருக்குது, உன்னுடைய துணியும் இருக்குது, உன்னுடைய துணியை மட்டும் நீ கண்டுபிடிச்சு தனியாக எடுத்து இந்த பக்கெட்டில் வை பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை கொஞ்சம் கவனத்தை போட்டு தனது துணிகளை கண்டுபிடிக்க தொடங்குதுங்க. ஆக வீட்டில் அன்றாடம் நீங்கள் செய்கிற செயல்களில் கூட குழந்தையுடைய கவனத்தை குவிக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கலாங்க. அல்லது குழந்தையுடைய கவனத்தை இன்னும் கொஞ்சம் கூட கூர்மைப்படுத்தணும் அப்படி சொன்னால் நீங்கள் பொருட்களை சின்னதாக்கிடலாம். அரிசியும் பருப்பையும் கலந்து வச்சுட்டு ஓகே பருப்பை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வைங்க பார்க்கலாம். ஒருவேளை வீட்டில் ஷூ ரேக் இருக்குது, எல்லா ஷூவும் எடுத்து கழிச்சு போட்டீங்க, கழிச்சு போட்டுக்கிட்டு ஓகே இந்த ஷூ ரேக்கில் இதெல்லாம் எடுத்து திரும்ப அடுக்குங்க பார்க்கலாம். அதாவது அந்த ஜோடியை பார்த்து சேர்த்து வைக்கணும் இல்லையா? இந்த மாதிரி அந்த குழந்தை தனது சிந்தனையை பயன்படுத்துகிற அளவுக்கு கவனத்தை போட்டு அந்த செயலை செய்கிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகளை விளையாட்டாகவே உங்கள் வீட்டில் அறிமுகப்படுத்தலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த டிஃபரன்ஸ். இதுவும் சின்ன வயசில் நம்ம நிறைய விளையாடி இருக்கிறோம். பத்திரிகைகளில் வரும் 7 வித்தியாசங்களை கண்டுபிடியுங்கள் அப்படி சொல்லிட்டு ஆர்வமாக குழந்தைகள் அந்த விளையாட்டை விளையாடுறதை பார்த்துருக்குறேன். நானும் நிறையவே விளையாடி இருக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் இணையதளத்தில் கிடைக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு 2 படத்துக்கு இடையில இருக்கிற 7 வித்தியாசங்களை கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி கொடுக்கலாம். அல்லது யூடியூப்லேயும் நிறைய வீடியோக்கள் இருக்குதுங்க. அடுத்ததாக எளிமையான ஒரு விளையாட்டு ஆனால் எஃபெக்டிவான ஒரு விளையாட்டுங்க. பாரம்பரியமாக நம்ம விளையாடுறது தான் புதையலை கண்டுபிடிக்கிறது. உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு பிடித்தமான ஒரு பொம்மையையோ அல்லது உங்களுடைய செல்ஃபோனையோ ஒரு இடத்துல நீங்கள் மறைச்சி வச்சிடுறீங்க. வச்சுக்கிட்டு இப்போ அந்த குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளை சொல்கிறீங்க. ஆக அந்த குழந்தை நின்று கவனிக்குது. பாடுற கண்ணா நான் சொல்கிற இடத்துல அந்த பொருள் இருக்குது, நீங்கள் நேராக போய் அதை மட்டும்தான் எடுக்கணும், வேறு எங்கேயும் போய் கலைச்சிலாம் பார்க்கக்கூடாது. ஆக நீங்கள் நேராக போய் நம்ம படுக்கை அறையில் உங்களுடைய தலையணைக்கு கீழே அந்த செல்ஃபோனை வச்சுருக்கிறேன், எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது குழந்தை நீங்கள் சொல்கிற ஒரு சொல்ல கவனமாக கவனிக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கற்பனையில் வச்சு அந்த பொருளை போய் எடுத்துகிட்டு வருதுங்க. ஆக ஒரு வழிகாட்டுதல், ஒரு அறிவுரை சொல்லப்படும் போது முதல்ல ஒரு இடத்துல நிற்கணும், நின்று கவனிக்கணும், சொல்கிறத முழுமையாக கவனிக்கணும், அதை சிந்திச்சு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு அதை போய் செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும்போது கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கிற குழந்தைகள், ADHD குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த குழந்தைகளுடைய இயல்பு என்னென்னா நீங்கள் ஒன்றை சொல்ல தொடங்கும் போதே உடனே ஓட ஆரம்பிச்சிடுவாங்க, கடைசி வரை நின்று கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வியை கேட்க தொடங்குறதுக்கு முன்னாலே பதிலை சொல்ல தொடங்கிடுவாங்க. ஆக அந்த குழந்தைகளது அந்த கவனிக்காத தன்மையை நீங்கள் நெறிப்படுத்துறதுக்கு இந்த விளையாட்டை அதிகமாக பயன்படுத்தலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா நூலில் முத்துக்களை எடுத்து கோர்க்கிறதுங்க. உங்கள் குழந்தையுடைய கவன குவிப்பு அளவுக்கு ஏற்றவாறு அந்த நூலுடைய அளவையும் அந்த முத்துக்களுடைய அளவையும் நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாங்க. இந்த நூலையும் முத்துக்களையும் வச்சே உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய விதமாக கற்றுக் கொடுக்கலாங்க. ரேண்டமாக ஒரு 50 முத்துக்களை எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டு ஓகேப்பா இந்த முத்துக்களை எடுத்து கோர்க்கும் போதே எண்ணிக்கிட்டே கோர்த்துக்கிட்டு வா, மொத்தம் எத்தனை முத்துக்கள் நீ சரியாக சொல்லி பார்க்கலாம் அப்படி சொன்னால் அந்த குழந்தை எண்ணி எண்ணி அதை கோர்க்க ஆரம்பிக்கும். இல்லை அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கலை அப்படி சொன்னால் சரி எண்ணாமல் நீ அதை கோர்த்துட்டு பார்க்கலாம் அப்படி சொன்னால் அதுவுமே அந்த குழந்தையுடைய கண்ணுக்கும் அந்த கைக்கும் உள்ள கோஆர்டினேஷன் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக்கப்பட்ட ஒரு படத்தை சேர்க்கிறது. ஆக அந்த குழந்தைகள் அந்த வடிவங்களை கண்டுபிடிக்கிறது, ஒரு படத்தில் காணாமல் போன பகுதிகளை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி குழந்தைகள் தங்களது கவனத்தை தங்களது சிந்தனையை பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்காங்க. குழந்தையுடைய வயது குழந்தையுடைய இயல்புக்கு ஏற்றவாறு நீங்கள் துண்டுகளது அளவுகளை கூட்டி குறைச்சிக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 4 துண்டு அல்லது ஒரு 10 துண்டு அல்லது 20 துண்டு அப்படி அந்த குழந்தையுடைய கவனத்தை பொறுத்து நீங்கள் அந்த துண்டுகளை மாற்றிக்கலாங்க. கடையில் தான் வாங்கணும்னு தேவையில்லை. இணையதளத்திலே நிறைய அட்டைகள் டவுன்லோட் பண்ணுறது கிடைக்குது. அல்லது நீங்கள் பத்திரிகையிலேயே ஒரு படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எளிமையான படமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை ஒரு அட்டையில் ஒட்டிக்கிட்டு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச வடிவங்களில் அதை வெட்டி அந்த குழந்தைகிட்ட கொடுக்கலாங்க. அடுத்ததாக ஐஸ்பை அப்படிங்கிற கேமுங்க. ஐஸ்பை வித் மை லிட்டில் ஐஸ் அப்படி சொல்லி தொடங்குற ஒரு விளையாட்டு. நீங்கள் தமிழில் கூட சொல்லலாங்க. நான் ஒரு பொருளை உளவு பார்த்துட்டேன், அந்த பொருள் கொஞ்சம் செவ்வகமாக இருக்கும், அந்த பொருளை வச்சு நம்ம பேசலாம், அது நம்ம ரூமில் தான் இருக்குது, அது என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை அப்படி பார்க்குது, செவ்வகமாக இருக்கும், அந்த பொருளை வச்சு நம்ம பேசலாம், அப்போ செல்ஃபோன் அப்படி சொல்லி அந்த செல்ஃபோனை தூக்கிடுது. ஆக அந்த பொருளை நீங்கள் அதனுடைய அடையாளங்களை சொல்லும்போதே குழந்தை யோசித்து அந்த பொருளை கண்டுபிடிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணலாங்க. அதே போலவே நீங்கள் குழந்தையோட பஸ்ஸில் வெளியே போகும்போது, வெளியே பார்க்குக்கு விளையாட போகும்போது, பீச்சுக்கு போகும்போது இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகள் விளையாடலாங்க. நான் ஒரு பொருளை பார்த்துட்டேன், அந்த பொருள் இப்படி இருக்கும், இந்த கலரில் இருக்கும், இந்த சைஸில் இருக்கும், இந்த பொருளை வச்சு இன்னென்னலாம் செய்யலாம், அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து
அந்த பொருள் அந்த குழந்தை கண்டுபிடிக்குதா, சுத்துமுத்தும் பார்த்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணலாங்க. குழந்தை ஒருவேளை கொஞ்சம் துருதுருப்பான குழந்தையாக இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளையாட்டு பயிற்சி வகுப்பில் சேர்த்து விடலாங்க. கொஞ்சம் குழு விளையாட்டுகள், ஒரு கபடி கிளப்பில் சேர்த்து விடலாம், அல்லது ஃபுட்பால் கிளப்பில் சேர்த்து விடலாம், அல்லது நீச்சல் வகுப்போ அல்லது கராத்தே, அடிமுறை, சிலம்பம், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உங்களை சுற்றி இருக்கும். ஆக குழந்தையுடைய இயல்பை பொறுத்து ஒரு நல்ல பயிற்சி வகுப்பில் சேர்த்து விட்டிங்கன்னா நாளடைவில் அந்த குழந்தை ஒரு திறனை கற்றுக்கவும் செய்யுது, கவனத்தை குவிக்கவும் பழகிடுதுங்க. குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கிப்பிங் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த கை மூமெண்ட் அதுக்கேற்றவாறு துள்ளுறது, கவனம் கண்டிப்பாக குவியுங்க. ஊதுற பயிற்சிகள் நிறைய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க. பலூனை ஊதி உடைக்க சொல்லலாம், அல்லது பலூனை ஊதி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லலாம். நீங்கள் அதை கட்டி அந்த குழந்தைகள்கிட்ட விளையாட கொடுக்கலாம். குழந்தைகளை நல்ல ஒரு யோகா வகுப்பில் சேர்த்து விடலாம், அல்லது வீட்டில் கூட குழந்தைகள் சில பொசிஷன்ஸில் ஸ்டில்லாக அசையாமல் கொஞ்சம் நேரம் நிற்கிறதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்தலாங்க. குறிப்பாக சரிவான இடங்களில் அல்லது ஒரு சரிவான பொருள் மேலே அந்த குழந்தை ஏறி நின்று தன் உடலை பேலன்ஸ் பண்ணுறது மாதிரி கற்றுக் கொடுக்கலாம். அல்லது ஒத்த காலில் நிற்கிறதுக்கு, ஒரு காலில் கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்க, அப்புறம் அந்த காலை மாற்றிக்கிட்டு அடுத்த காலில் கொஞ்சம் நேரம் அப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது மாதிரிலாம் நீங்கள் பழக்கினீங்க அப்படி சொன்னால் குழந்தையுடைய கவனம் கண்டிப்பாக குவிய ஆரம்பிக்குங்க. அடுத்ததாக கவன குவிப்பில் சிரமம் உள்ள குழந்தைகளுக்கு தன் சுத்தத்தை கவனிக்கிறதுலேயும் ஒரு சிரமம் இருக்கிறதுனால தன் சுத்தத்தை மேம்படுத்துகிற அளவுக்கு நிறைய பயிற்சிகளை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க. உங்கள் குழந்தையுடைய சட்டையிலையோ அல்லது உடையிலையோ எங்கேயாவது அங்கங்கே நீங்கள் சில புள்ளிகளை, கரைகளை வச்சு விட்டுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட ஓகே இந்த சட்டையை கலத்தி எங்கெங்கெல்லாம் கரை இருக்குதுன்னு பார்த்து அதை தேய்ச்சி கழுவுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி கொடுக்கலாம். அல்லது குளிக்கும்போது கூட அந்த குழந்தை எப்படி குளிக்கணும், முதல்ல காலில் தண்ணியை ஊற்றுங்க பார்க்கலாம், அப்புறம் கொஞ்சம் தொடையில் தண்ணியை ஊற்றுங்க பார்க்கலாம், அப்புறம் தோளில் ஊற்றுங்க பார்க்கலாம், அப்புறம் தலையில் ஊற்றுங்க பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு பகுதியாக அந்த குழந்தைகள் தண்ணீரை ஊற்றி கழுவுறதுக்கு படிப்படியாக நீங்கள் கற்றுக் கொடுக்கலாங்க. பல்லு தேய்க்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு பாட்டில் இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் கரைகளை ஏற்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைகள் தனது கையை பயன்படுத்தி ப்ரஷ்ஷை பயன்படுத்தி அந்த கரைகளை எடுக்கிறதுக்கு பழக்கி கொடுக்கலாம். அப்புறம் டாய்லெட் போயிட்டு தங்களது பின்பகுதியை எப்படி அவங்களாகவே சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பலூனை வச்சு கூட நீங்கள் பயிற்சிகளை செய்து கொடுக்கலாங்க. ஆக வீட்டில் தன் சுத்தத்தை குறித்தும் சில பயிற்சிகள் இந்த மாதிரி தொடர்ந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு தன்னை சுத்தமாக வச்சுக்கணும், எவ்வளவு கவனமாக அதை செய்யணும் அப்படிங்கிறதையும் பழகிக்குவாங்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த கவனச்சிதறல் உள்ள குழந்தைகளுக்கு தங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆக அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய பட்டனை அவங்களே போடுறது மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம், அல்லது அப்பாவுடைய பட்டனை நீங்கள் மாட்டி கொடுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை ஒருவேளை ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடுறதுக்கு விரும்புகிற குழந்தையாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஓவியம் வரைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுங்க. கவனமாக ஒரு படத்தில் அவங்க கலர் தீட்டுறது, அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரேசிங் லைன்ஸ் இருக்கிற ஓவிய அட்டைகளை வாங்கி கொடுக்கலாங்க. அல்லது நீங்களே புள்ளி வச்சு சில வடிவங்கள் அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்து இதை நீ தொடர்ந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி கூட நீங்கள் கொடுக்கலாங்க. அல்லது களிமண் கொண்டு சில உருவங்களை செய்கிறது, இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்பந்தமான, ஓவியம் சம்பந்தமான நிறைய விளையாட்டுக்களை பயிற்சிகளை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க தொடங்கும் போது அந்த குழந்தைகளுடைய கவனம் கண்டிப்பாக மேம்பட ஆரம்பிக்குங்க. எண்கள் தொடர்பான நிறைய விளையாட்டுகளை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாங்க. எண்களை கண்டுபிடிக்கிறது அல்லது எண்களுக்கு ஏற்ற பொருட்கள் அதுக்கு நேராக கொண்டு அடுக்கிறது அல்லது வைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகளையும் உங்கள் குழந்தைகளுக்கு விளையாட சொல்லி கொடுக்கலாங்க. ஒருவேளை உங்கள் குழந்தை கொஞ்சம் அமைதியாக இருந்து வேலை செய்ய விரும்புது அப்படி சொன்னால் இந்த மாதிரி பெரிய ஊசியில் நூல்களை கோர்த்து அந்த குழந்தைகளுக்கு சில எளிமையான தையல் வடிவங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 சணல் துண்டையோ அல்லது 2 கயிறு துண்டையோ எடுத்து கொடுத்து அதை ஒன்றோட ஒன்றா அவங்க பிணைக்கிறதுக்கு, கடைசி வரைக்கும் பிணைச்சி முடிக்கிறதுக்கு அவங்க கவனத்தை குவிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாங்க. அல்லது கிராமங்களில் ஓலம் உடைகிறது போல, கூடம் உடைகிறது போல சில எளிமையான அந்த பயிற்சிகளை கொடுத்து அந்த குழந்தைகள் கவனமாக அதை செய்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரக்கட்டைகள், சின்ன சின்ன பிளாஸ்டிக் துண்டுகளை கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறது, உயரமாக கட்ட சொல்கிறது அல்லது ஒரு வீடு கட்ட சொல்கிறது, சில உருவங்களை செய்ய சொல்கிறது, இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு இந்த பில்டிங் பிளாக்ஸுகளை பயன்படுத்த சொல்லும்போது குழந்தையுடைய கவனம் வளருது. ஒரு பாலம் கட்டு பார்க்கலாம், உங்கள்கிட்ட இந்த கார் இருக்குதுன்னா இந்த கார் போகிறது மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பாலம் கட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அந்த குழந்தை சிந்திச்சு கவனமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை கட்ட ஆரம்பிக்குதுங்க. அப்படி கட்டும்போது அந்த குழந்தையுடைய கவனம் மேம்பட ஆரம்பிக்குது. கொஞ்சம் வளர்ந்த குழந்தை, கொஞ்சம் சொல்கிறத புரிகிற குழந்தையாக இருந்ததுன்னு சொன்னால் செஸ் விளையாடுறதுக்கு சொல்லிக் கொடுங்க அல்லது செஸ் வகுப்புகளில் சேர்த்து விடுங்க. குழந்தையுடைய கவனம் ரொம்ப அதிகமாக வளருங்க. இன்னொரு விளையாட்டு என்னென்னா மேட்சிங் பேர்ஸ், அதாவது ஒத்த உருவமுள்ள ஒத்த வடிவமுள்ள பொருட்களை இணைக்கிறதுக்கான அட்டைகள் நிறையா இருக்குதுங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு ஒன்று பிரிண்ட் எடுத்து கொடுத்து
ஒன்னோட ஒன்றை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொன்னால் அந்த குழந்தைகள் கவனத்தை குவிச்சு அதை செய்து முடிப்பாங்கங்க. ஆக இந்த மாதிரிப்பட்ட நிறைய படங்களும் உங்களுக்கு இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணுறது கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கேம்ஸுங்க. அதை நீங்கள் லைவாகவும் செய்யலாம். சில பொருட்களை குழந்தை முன்னால் அடுக்கி வச்சுட்டு ஒரு 10 பொருளை அடுக்கி வச்சுக்கிட்டு ஓகே கண்ணா 1 நிமிடம் பாருங்கள், அப்புறம் இதை மறைச்சிடுவேன், நீங்கள் என்னென்னலாம் பொருட்கள் இருந்துன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி நீங்கள் விளையாடலாம். அல்லது ஒரு தாளில் கூட படங்களை ஒரு 10 படங்களை கொடுத்துக்கிட்டு இதை கொஞ்ச நேரம் கவனிங்க, அப்புறம் இந்த தாளை மடக்கிட்டு நம்ம என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத யோசித்து சொல்லலாமா அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய மெமரியை பயன்படுத்துறதுக்கு அந்த குழந்தையை பழக்கப்படுத்தணுங்க. குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டுகளையோ பயிற்சிகளையோ சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் மனசில் வைக்க வேண்டிய சில கருத்துக்கள் என்னென்னு சொன்னால், குழந்தைகளோட நீங்களும் சேர்ந்து விளையாடும் போது குழந்தை கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆக தொடங்குங்க. நீங்களே செய்து கொடுக்கணும்னு தேவையில்லை, நீங்களும் செய்யும்போது உங்களை பார்த்து அந்த குழந்தை செய்ய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தைக்கு இது ஒரு பயிற்சி, இது நான் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனநிலையில் இல்லாமல் ஒரு விளையாட்டு போலவே அதை அறிமுகம் பண்ணணுங்க. ஒரு ஜாலியான ஒரு அனுபவமாக குழந்தைக்கு மாற்றும் போது அந்த குழந்தை இது ஒரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் விளையாடும் போதே அது தன்னை அறியாமலே தனது கவனத்தை குவிக்க தொடங்கிக்கோங்க. குழந்தையோட சேர்ந்து விளையாடும் போது ஒரு நல்ல பாண்டம் உருவாகும், ஒரு பிணைப்பு உருவாகும். ஆக குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்க தொடங்கும், கீழ்ப்படிய தொடங்கும். அதே போல தாங்க அளவை கூட்டுறது, பொருட்களுடைய அளவை கூட்டுறது, கால அளவை கூட்டுறது, கடினத்தன்மையை கூட்டுறது, இது எல்லாமே போக போக நீங்களாக பார்த்து அந்த குழந்தையுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணிச்சு அதை நீங்கள் செய்யலாங்க. தொடக்கத்திலேயே என்ன செய்யக்கூடாது, கடினமான பயிற்சிகளை விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தினா குழந்தை கொஞ்சம் பயந்து பின்வதுங்க ஆரம்பிச்சுடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க, குழந்தை விளையாடி முடித்த உடனே அல்லது ஒரு முயற்சியை செய்த உடனே குழந்தைக்கு ஒரு நல்ல பாராட்டு கொடுங்க, ஒரு முத்தம் கொடுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு இன்னும் அதிக நேரம் கவனத்தை குவிச்சு அந்த செயலை செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் தன்னை அறியாமலே வராங்க. கடைசியாக ஒரு செய்திங்க, நம்ம குழந்தைகளுக்கு கவனக்குறைவு இருக்குதா அப்படிங்கிறத அல்லது ADHD இருக்குதா அப்படிங்கிறத எதனால் நமக்கு உடனடியாக கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னால், ஒரு 2-3 வயசுல இருந்து ஒரு 10 வயசு வரைக்குமே இந்த கவனக்குறைபாடு அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது தாங்க. குழந்தைகள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தை குவிச்சு படிக்கவும் சில செயல்களை செய்யவும் பழகிற ஒரு பருவம். ஆக சின்ன வயசுலேயே உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சிகளையோ விளையாட்டுகளையோ நீங்கள் கற்றுக் கொடுக்க தொடங்கும் போது குழந்தை இயல்பாகவே வேகமாக கவனத்தை குவிக்கிறதுக்கும் கவனத்தை குவிச்சு படிக்கவும் ஒரு செயலை செய்கிறதுக்கும் கற்றுக்குதுங்க. ஒரு 6 மாதம் நீங்கள் இப்படி தொடர்ந்து பயிற்சி கொடுத்த பிறகு அந்த குழந்தையுடைய அந்த கவன குவிப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் வரலன்னு சொன்னால் ஓகே நம்ம குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, மருத்துவரது ஆலோசனையை பெறணும், அந்த பயிற்சி முறைகளை மாற்றணும் அப்படி சொல்லி உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்குதுங்க. எவ்வளவு சீக்கிரமாக குழந்தைக்கு இந்த கவன குறைபாடு ஒரு சிக்கலாகவே இருக்குது அல்லது ADHD இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கேற்றவாறு அந்த பயிற்சிகளை மேம்படுத்தி குழந்தைகளை கொஞ்சம் கூட பக்குவப்படுத்தி எடுக்க முடியுங்க. வேகமாக அவங்களது கவனத்தை நம்ம மேம்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, குழந்தைக்கு உண்மையிலே கவனக்குவிப்பு ஒரு சிக்கலாக இருக்குது, ADHD இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் உங்கள் குழந்தைகள் வேணுனியே தான் செய்யுது அப்படி சொல்லி அந்த குழந்தைகளை திட்டமும் அடிக்கிறதும் குறைப்பீங்க. அந்த குழந்தைகள் வேணுனியே செய்கிறது இல்லைங்க. எந்த குழந்தையும் வேணுனியே தவறு செய்கிறதில்ல, அவங்களால முடியலை, அவங்க மூளை என்ன கட்டளை போடுதோ அதன்படி தாங்க செய்வாங்க. அதனால் உங்கள் குழந்தைகளை புரிஞ்சுக்கவும் இது வசதியாக இருக்கும். ஆக இந்த விளையாட்டுகளும் பயிற்சிகளும் கேட்குறதுக்கு எளிமையாக தோணினாலும் ஒருவேளை உங்கள் குழந்தைகளுக்கு கவனக்குறைவாக இருக்குது அல்லது ADHD இருக்குது அப்படின்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் கூட இந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகளை கண்டினியூ பண்ணதாங்க சொல்லுவாங்க. ஆக இன்னையிலிருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகளை விளையாட்டுகளை தொடங்குங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவில் சந்திப்போம். நன்றி.